ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். டெத் சர்டிஃபிகேட் நம்ம ஆன்லைனில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது? இப்போ எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இறப்பை பதிவு பண்ணுறது ஆன்லைன் மூலிமா தான் பதிவு பண்ணுறாங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணுறது எப்படி? இறந்து போனவர்களுடைய இறந்த நாள் தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்ம சர்டிஃபிகேட்டை நம்ம ஈஸியாக ஆன்லைன்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல கூகுள் அதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்மளுக்கு இப்படி ஒரு வெப்சைட் உருவாகும். பிறப்பு இறப்பு பதிவு, பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன். இங்கே தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் உருவாகும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அபவுட் அஸ், ஆர்பிடி ஆக்ட் அண்ட் ரூல்ஸ், சர்டிஃபிகேட் டவுன்லோடு, இப்படிலாம் பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோடு பர்த், டெத்து, ஸ்டெப்ஸ் டு டவுன்லோட் இ-சைன் சர்டிஃபிகேட்டு, இப்படி சொல்லிட்டு நிறையா டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா டெத்துன்னு வரும். டெத் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். அதில் போய் பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா, ஜெண்டர், அவங்க ஆணா பெண்ணா, டிரான்ஸ்ஜெண்டரா, அடுத்து என்ன மாவட்டம், எங்கே இறந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் இறந்தாங்களா இல்லை வீட்டில் இறந்தாங்களா, அது கேட்குறாங்க. அதுமாதிரி டேட் ஆஃப் டெத்து, எந்த தேதி இறந்தாங்க, அப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அடுத்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி எடுக்கிறேன் நான். ஒரு ஃபீமேலாகவே இருக்கட்டும், இல்லை மேலே கூட இருக்கலாம். ஸோ ஃபார் சென்னை பிளேஸ்னால் இதை கிளிக் பண்ணிட்டு அது வரும். இப்போ சென்னை பிளேஸுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த கிராமப்புறங்களில் எப்படி இறப்பு சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய மாவட்டம் கடலூர் மாவட்டம். கடலூர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா இல்லை வீட்டில் இருந்தாங்களா? வீட்டில் இருந்தாங்க தான் கிராமப்புற விஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் இது பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டலில் தந்துடுவாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த், டெத், நம்ம ஏதோ ஒரு டேட் போட்டுக்கிறோம். இப்போ ஒரு செப்டம்பர் மாதம் ஒரு 5ஆம் தேதி போட்டுக்கிறோம். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இறந்து போனவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதாவது டேட் ஆஃப் டெத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட் ஆஃப் டெத் இல்லைனா நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறோம், 9942. இது என்னுடைய நம்பரு. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு ஓடிபி வரும், 85813 அப்படின்னு வரும். 85813 அப்படி வரும். ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணுவாங்க நம்பர் கரெக்டானட்டு. ஸோ நம்பர் வெரிஃபைடு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் வெரிஃபிகேஷன் நம்பர் நம்ம இதில் என்ட்ரு பண்ணணும். 64310441. இதை கொடுத்துட்டு நம்ம வியூ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட்டில் இறந்து போனவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இதை பாருங்கள், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தானே அதை சொல்கிறேன் நான். இப்போது நம்மளுக்கு ஒரு ரிலேஷனோ இல்லை யாரோ அப்பா அம்மாவோ இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய எந்த டேட் இறந்து போயிருந்தாங்கன்னா அதை கரெக்டாக போட்டிருந்தோன்னா நம்மளுக்கு அதில் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இந்த டேட்டில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில், சரிங்களா? சரி, கடலூர் மாவட்டத்தில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ இது சர்டிஃபிகேட் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த சர்டிஃபிகேட் வழங்குது. இறப்பு சான்றிதழ், டெத் சர்டிஃபிகேட். ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இறந்தவரின் பெயர், தேதி, அம்மா பெயர், அப்பா பெயர், கணவர் பெயர், இறந்த போது அவங்களோட அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, எங்கே இறந்து போனாங்க, எல்லா டீட்டெயில்ஸும். கீழே சான்றளிப்பவர் கிராம நிர்வாக அலுவலருடைய சான்று இருக்கும். இது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கொடுத்துருக்காங்க. இதே கிராமத்தில் இருந்தாங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் வரும், வருவாய்த்துறைன்னு வரும், சரிங்களா? ஸோ இதான் டெத் சர்டிஃபிகேட். இது போல் நீங்கள் எந்த ஒரு இறப்பு சான்று நம்ம ஆன்லைனில் அந்த இறந்த டேட் இருந்தால் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதனால் இதுக்கு முன்னாடி போய்ட்டு நீங்கள் அதை பதிவு பண்ணியிருந்தால் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பதிவு பண்ணாமல் இறப்பு சான்று வராது, சரிங்களா? இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.